நான் எப்போதான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட உங்கள் பல்லில் நிறைய டெபாசிட்ஸ் அதாவது காரைகள் இருக்குது, ஸோ ஒரு டென்டல் கிளீனிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேனோ அப்போல்லாம் என் பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற காமனான 3 கொஸ்டின்ஸ். டென்டல் கிளீனிங் பண்ணுறதுனால இனாமல் டேமேஜ் ஆகிடுமா, பல்லெல்லாம் லூஸ் ஆகிடுமா, பல்லுக்கு இடுக்கலெல்லாம் கேப் வந்துடுமா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், பட் எதுவுமே கிடையாது. ஏன்னா டென்டல் கிளீனிங் அதாவது ஸ்கேலிங் வந்து நம்ம பல்லில் படிஞ்சிருக்க அந்த காரைகளையும் டெபாசிட்ஸையும் ஒரு அல்ட்ராசோனிக் டிவைஸ் வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரே தவிர அது எந்த வகையிலையும் உங்கள் எனாமலை டேமேஜ் பண்ணாது. 2, ரொம்ப நாளாக அந்த காரைகள் நம்ம பற்களில் படிஞ்சிருக்கிறதுனால அது ஈரையும் எலும்பையும் அரிச்சிருக்கும், அதனால உங்கள் பல்லுக்கு இடுக்கல கேப் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கேப்பில் அந்த காரைகள் இருந்ததுனால நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் ஒன்ஸ் கிளீனிங் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் பல்லு லூஸ் ஆகிறதுக்கும் பல்லுக்கு இடுக்கல கேப் வர்றதுக்கும் காரணம் அந்த டெபாசிட்ஸும் காரைகளுமே தவிர டென்டல் கிளீனிங் கிடையாது. இன்ஃபேக்ட் டென்டல் கிளீனிங் உங்கள் கம் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் உங்கள் பற்கள் லூஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ உங்கள் டென்டிஸ்ட் உங்களை டென்டல் கிளீனிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சந்தேகங்கள் எல்லாம் தூர வச்சுட்டு கோ கெட் யோர் கிளீனிங்ஸ் டன். தேங்க்யூ.